வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மலாய் கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக டெசர்ட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரபடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் 2 கவர் காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 லிட்டர் அளவு பால். இப்போது இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 20 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பவுல் இருக்குது. இதில் 2 ஹோல் எக் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 85 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இந்த எக்கை பீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக் நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் 85 கிராம் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம பட்டர் யூஸ் பண்ணி கிரீஸ் பண்ணி வச்சுருந்த கிளாஸ் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் அடுத்து ஒரு 10 நிமிடம் இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். நம்ம கேக் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ அதை அவனில் இருந்து வெளியில் எடுத்துடுவோம். அதே மாதிரி நம்ம கொதிக்க வைத்திருந்த பாலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் 250 ml அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ இது அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம கேக்குடைய சூடு ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு சாப்பிங் போர்டில் மாற்றிக்கலாம். அதன் பிறகு இதை கரெக்டாக ஈக்குவல் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக்குடைய ப்ரௌன் சைட் கீழே வர மாதிரியும் ஒயிட் சைட் மேலே வர மாதிரியும் இதை எடுத்து அதே பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம மலாய் கேக் பார்க்க நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போது இது மேலே நம்ம ரபடி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாலில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதை எடுத்து அழகாக நம்ம கேக்கில் ஊற்றிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பாதாம் மற்றும் பிஸ்தா யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இது மேலே ஸ்லைஸ் பிஸ்தா, ஆமண்ட் அண்ட் குங்குமப்பூ வச்சு கார்னிஷ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 or 2 hours நல்லா சில்லுன்னு ஆனதன் பிறகு கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பமா. பட் எப்படி இருந்தாலும் இதோடைய சுவை பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.